உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், எனக்கு உத்தரவு கொடுங்க. புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன். எனக்காக ஒண்ணு இல்ல சிஸ்டர். அந்த பலாயிரம் கோடி வைரம் உங்களுக்கு வேண்டாமா? அதுக்காக தான் நான் போய் சாமியாரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க. சிஸ்டர், போக்குவரத்து செலவுக்கு ஒரு 1000 ரூபாய். நடந்து போயிட்டு வா, அதான் நல்லது. யாருக்கு? நான் போறேன் சிஸ்டர், போறேன். பிரியா, விளையாட்டு குழந்தைகிட்ட இன்ஸ்பெக்டர் செல்போன் நம்பர் கொடுத்து அனுப்பிட்டியே, அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? விளையாட்டு குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு விவரமா பேசிச்சு பாத்தீங்கல்ல. இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுத்ததுனாலதான் குழந்தை இங்க இருந்து போனா, இல்லனா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பா. அதுவும் சரிதான், சின்ன குழந்தைய வேற இருக்கா. வணக்கம் மேடம். மேடம், நீங்க மட்டும் கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். பிரியா, இன்னைக்கு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? ஆமா மேடம். கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பாக்கும்போது என் எதிரில அம்மா இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த பாப்பா சொன்னா மேடம். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டரா? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. என்ன குழந்தை குரல் மாதிரி இருக்கு? ஒருவேளை பிரியா சொன்ன குழந்தையா இருக்குமோ? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் தேவி பேசுறேன். அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க வீட்ல இருந்து தான் பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்ப நீங்க இல்ல. நான் உங்க நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்களா? சரி, கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, அம்மா எப்படி காணாம போனாங்க? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஆஹா, இல்ல இல்ல, அம்மாவும் டாடியும் சண்டை போட மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? கோவில்ல சாமி கும்பிடும் போது அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னியாமே, அந்த அம்மா யாரு? என் ஃப்ரெண்டு நைனி தான். சாமி கிட்ட ப்ரே பண்ணா வேண்டுனது கிடைக்கும்னு சொன்னா. அதான் நான் அம்மா வேணும்னு சொல்லி கோவிலுக்கு போனேன். அங்க ஒரு ஆன்ட்டி கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்க, சாமி அம்மாவை கண்ணில் காட்டும் சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறக்கும் போது எதிரில் அம்மா இருந்தாங்க. ஆனா அப்புறமா அவங்க காணாம போயிட்டாங்க. அப்புறம் கோவில் ஃபுல்லா தேடினேன், அம்மாவை காணோம். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா, நான் கண்டிப்பா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, இப்ப யார் போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? நான் டாடி போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டாடி குளிச்சிட்டு இருக்காரு, அவரு வந்துருவாரு. உங்களுக்கு நைட்டு கால் பண்றேன். எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. சரி. தேவிமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது என் ஃப்ரெண்டு நைனி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி, சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிங்க. ஓகே?
ஆமா என்ன பிரச்சனை? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை மேடம். அப்படியா? ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, விசாரிக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். சார் விடுங்க சார், விடுங்க சொல்றேன். தள்ளாதீங்க. விடுங்க சார். யார் இவங்க? என்ன பண்ணாங்க? எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? 2 பேரும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம். இந்த ஆள் இவனை அடிச்சுக்கிட்டு இருந்தான் மேடம். ஏன் அந்த ஆளை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய இடம் தெரியுமான்னு போலீஸ்காரனே மிரட்டுறா மேடம். மிரட்டாம என்னையா பண்ணுவாங்க? ஆமா மேடம், நீ என்ன எதுன்னு விசாரிக்காம ஏன் மேடம் அடிக்கிறீங்க? அடிச்சிட்டு விசாரிக்கிறது தான் என்னோட ஸ்டைல். ஆமா ஆமா என்னையா பிரச்சனை? மேடம் நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல மேடம். இவர்தான் மேடம் என்ன அடிச்சாரு. ஆமா மேடம், திரும்ப திரும்ப எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க? அது உன் மூஞ்சி எப்படியா? உன் மூஞ்சிய பார்த்தா திட்டணும் அடிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல முதல்ல நீதாயா இருக்க. என்னமோ தெரியல, உன் மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும் தோணுது. ஆமா காரணமே இல்லாம இந்த ஆளுக்கு ஒன்னு அடிச்சான். அப்படி கேளுங்க இன்சு. மேடம் இப்ப எதுக்கு மேடம் காரணம் இல்லாம அடிச்சீங்க? அதான் காரணம் தப்பாவே சொன்னேனே, அப்புறம் எதுக்கு என் கேள்வி கேக்குற? சிஸ்டர், நான் யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் சிஸ்டருக்கு நான் இப்ப போன போடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. உன் சிஸ்டர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அதையும் பாக்குறேன். உன் சிஸ்டருக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஹலோ வேண்டாம், என் சிஸ்டர் வந்தா வேற மாதிரி ஆயிடும். பேசிட்டு இருக்கும் போதே பேசுற. போடுறேன். பேசியா? பேசுறேன். இது எங்க போகுது? ஹலோ, சிஸ்டர், நீங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சிஸ்டர். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் மேடம் காரணமே இல்லாம என்ன போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். என்ன சொல்ற சங்கரபாண்டி? நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? சிஸ்டர், நான் எங்க சிஸ்டர் போனேன்? ரோட்ல எனக்கு இன்னொருத்துக்கும் வாய் தகராறு. நான் கோவத்துல அவரை போட்டு அடிச்சிட்டேன் சிஸ்டர். அந்த பக்கம் வந்த கான்ஸ்டபிள் எங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்ததுல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், இப்பவே என்ன அடிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். சரி, நான் கிளம்பி வரேன். நீ தைரியமா இரு. சரிங்க சிஸ்டர். இப்ப எங்க சிஸ்டர் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். நீ போய் உட்காருங்க கான்ஸ்டபிள். ஓகே மேடம். சோஃபா ஒண்ணு இல்லையா? ஓயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.